கதையை வெளியில் உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கிற ஒரு இயக்குனர். என்னோட சின்ன சின்ன சத்தங்களும் இசையாக உலகம் பூரா ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இசையமைப்பாளர். எனக்குள்ளே இருக்கிற அந்த ஓவியங்களை வந்து மக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர். என்னோட கிறுக்கல்களை வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எழுத்தாளர். இப்படி பல பேருடைய கனவுகளை நினைவாக்குற நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. வாரத்தில் 5 நாளும் குறும்படங்களை பார்த்துட்டு அதை ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து 20 வாரங்கள் கழித்து 20 வெற்றியாளர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அங்கே ஒரு குறும்படத்தை பண்ணி இவங்களுக்கு பரிசா கேப்டன் சினி கிரியேஷன் ஒரு முழுநில தமிழ் திரைப்படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக தராங்க. இந்த மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு வேணும்னு அடி மனசில் ஆழமான ஆசை உள்ளவங்களுக்கான பிரம்மாண்டமான நிகழ்ச்சி தான் கனவு பட்டறை. லெட்ஸ் ரோல். இந்த வாரம் 5 குறும்படங்களை பார்த்தாச்சு. நீங்கள் 5 குறும்படங்களுக்கும் ஓட் பண்ணியிருக்கீங்க. வாரம் எங்களுக்கு கிடைக்கிற ஆதரவு அதிகமாகிட்டு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு தான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எந்த விஷயமே வந்து மக்களுக்கு போய் சேராட்டி அது வெற்றி கிடையாது. நாங்கள் எவ்வளோ தான் இங்கே தாண்டி குதிச்சாலும். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நீங்கள் இந்த குறும்பட தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் கொடுத்த ஆதரவுக்கு நன்றி. இந்த வாரம் என்னென்ன குறும்படங்கள் பார்த்துருக்கீங்கன்னா ஹீரோ, ராயபுரம், தியா மேம், ரெசரக்ஷன், உண்மையின் மறுபக்கம். இதில் யாருக்கு அதிகமாக ஓட் கிடச்சிருக்கு, யாருக்கு குறைவான ஓட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரம் 5வது இடத்துல இருக்கிற குறும்படம் ரெசரக்ஷன். எனாக் இயக்கத்தில் உருவான ரெசரக்ஷன் அப்படிங்கிற குறும்படம். அதாவது தற்கொலை முயற்சி பண்ணிக்கிட்ட ஒரு பையன்கிட்ட அப்பா பேசுகிறாரு. அதை வந்து ரொம்ப உணர்ந்து ரொம்ப உணர்ச்சி பொங்க எடுத்திருந்தார். அது 5வது இடத்துல. வாழ்த்துக்கள் எனாக். ரெசரக்ஷன் குறும்படத்திலேருந்து உங்களுக்கு ஒரு சில காட்சிகள் இதோ. ஜீவா, ஜீவா எந்திரிப்பா. ஏய், ஜீவா எழுந்திரி. ஜீவா, டேய் டேய் சீக்கிரம் வா, வெளில போகிறேன். ஜீவா, ஜீவா சீக்கிரம் வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். என்னடா ரொம்ப நேரம் தூங்கணும்னு நினச்சிருக்க போல? ஆக்சுவலி இது இதில் டெய்லி 2 மாத்திரை யூஸ் பண்ணால் தான் எனக்கு தூக்கம் வரும். ஆனால் இப்போ நாளை காணும். அதான் இவன் எல்லாரும் தூங்கியிருக்க. நான் தூங்க நினைக்கல. இல்லைடா, 4 மாத்திரை போட்டால் தூக்கம் தான் வரும். இன்னும் எக்ஸ்ட்ரா 3 மாத்திரை போட்டால் நீ நினச்சது நடந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் விளையாட்டா போச்சுல்ல? யாருக்கு? எனக்கா? உனக்கு தான் எல்லாம் விளையாட்டாக போச்சு. எனக்கு தெரியும் நீ சூசைட் அட்டன் பண்ணியிருக்கான்னு. உனக்கு வாழ பிடிக்கல, ஆனால் அதுக்கு என்ன ரீசன் எனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே நானும் உங்ககிட்ட எதுவும் ஷேர் பண்ணதில்லை, நீயும் என்கிட்ட எதுவும் சொன்னதில்லை. நீயா எல்லாம் அனுபவித்து கற்றுப்பேன்னு நினச்சேன். என்ன மாதிரி அனுபவித்து கற்றுப்பேன்னு நினச்சேன். ஆனால் இப்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போயும் நான் உங்க கூட பேசலைன்னா நீ என்னை கம்ப்ளீட்டாக விட்டு போயிடுவேன். அப்போ அவங்களுக்கு சொன்னால் புரியாது. என்னை விடுங்க, நான் போகிறேன். நானும் ஒன்று மாதிரி தான் யோசித்தேன். ஆனால்
சாகிறதுக்கு முன்னாடி ஒரு தப்பு பண்ணிட்டேன். எங்கள் அம்மா அவங்கள பார்த்துருக்க கூடாது. அவங்கள பார்த்ததுக்கு அப்புறமா என்னால் எந்த தப்பும் பண்ண முடியல. அந்த நிமிஷம் நான் என்னை பற்றி யோசிக்கல. நம்ம சாவணும்னு இந்த உலகத்தில் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன் நம்ம எதிரி கூட நம்ம சாவணும்னு யோசிக்க மாட்டான். இந்த வாரம் நீங்கள் யாருக்கு அதிகமாக ஓட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5வது இடத்துல என்ன படம் இருக்குது? குறும்படம் ரெசரெக்ஷன். 4வது இடத்துல இருக்க குறும்படம் என்னன்னு பார்க்கலாம். வாணிப்பிரியா இயக்கத்தில் தியா மேம். ஆசிரியை ஆகணும் அப்படின்னு ஆசை உள்ள ஒருத்தவங்களுடைய கனவுகள் எப்படி சதறி போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். தியா மேம் நீங்கள் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா உங்களுக்காக ஒரு சில காட்சிகள் இதோ. டேய் விஜய், உனக்கு அறிவே இல்லையா? ஏன்டா கையை அறுத்துக்கிற? இந்த மாதிரி தனியா உட்காந்து பேசுற, கையை அறுத்துக்கிற, இதெல்லாம் என்ன லவ் தானே? ரொம்ப மிஸ் பண்றியா அவளை? அப்படின்னா அவளை அவ்வளோ லவ் பண்றியா? இன்னுமா ஃபோன் பேசிட்டு இருக்க? உனக்கு கிளாஸ் முக்கியமா இல்ல ஃபோன் முக்கியமா? ஏன் இப்படி பண்ற நீ? கொஞ்சமாவது அறிவு வேணா? எவ்வளோ பேர் பாக்குறாங்க, ஃபோன் பேசிட்டு இருக்க. ஏன் தான் இப்படி பண்றியோ? புக்ஸ் வச்சிருக்காங்களோ இல்லையோ, ஆனா எல்லார் கையிலயும் போனை தூக்கி வச்சுக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாம் சென்டிமெண்டா தான் இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்களே, இந்த பசங்க லைஃப்ல விளையாடுறதே வேலையா போச்சு. ஒரு நாளாவது கிளாஸ கவனிக்கிறாங்களா? நாளைக்கு வேற கெமிஸ்ட்ரி எக்ஸாம், எப்படி படிக்க போறாங்கன்னே தெரியல. இவங்களுக்குலாம் இன்டர்னல்ல கை வச்சாதான் சரி. ஒரு நிமிஷம். இதுவே யாருங்க? எப்ப திருந்த போறாங்க? சார், கரஸ்பாண்டன்ட் பொண்ணு. இதே மாதிரி தான் கிளாஸ் எடுத்துருந்துச்சு. ஃபோன் ஒன்று வந்துச்சு சார். அவன் கிளாஸில் படிக்கிற ஒரு பையன் லவ் கோசம் சூசைட் பண்ணிடுது சார். அதுலேருந்து இப்படி தான் சார் இது. சனிக்கிழமை நிகழ்ச்சினாலே ஒரு படபடப்பு, ஒரு பரபரப்பு தான். ஏன்னா இந்த பரீட்சை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ தான் நல்லா எழுதினாலும் சரி, எவ்வளோ தான் மோசமாக எழுதினாலும் சரி, நல்லா எழுதியிருக்கவங்க சரி ஜெயிச்சிடலாம் இருந்தாலும் அப்படின்னு ஒரு இது இருக்கும். சரி ஏதோ ஒரு இடத்துல நல்லா செஞ்சுருப்போமோ அப்படின்னு மோசமாக எழுதுறவங்க கூட நினைப்பாங்க. அந்த மாதிரி தீர்ப்பு சொல்கிற நாள். இன்னும் அடுத்த இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய ஆவலை நான் சோதிக்க விரும்புகிறேன். ஏன்னா அடுத்து வர்றது விளம்பர இடைவேளை பிரேக். ஏன் பயப்படுற? ஒன்றும் இல்லை, சும்மா இந்த பக்கம் வந்தேன், அப்படியே பார்த்துட்டு. தம்பி எங்க? தம்பி வெளியில விளையாடிட்டு இருக்கான் சார். காஃபி டீ எதுவும் இல்லையா? காஃபி சாப்பிடுறீங்களா? காஃபி ஸ்ட்ராங்.